கன்னட மக்களுக்கு தெரியாதுங்க, இந்த விஷயம்லாம் தெரியாது. ஏதோ யார் சொன்னா அதை கேட்டுக்கிறாங்க. இது அங்க ஒரு எலெக்ஷன் இஷ்யூவே கிடையாது. தாவேக அரசு அமைந்த பிறகு ஒரு 4 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறதா? பாஜக FCR முதல்ல புரிஞ்சுக்கோங்க, யாருமே நீங்க பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறுத்தலை. அந்த பணத்தை கொடுங்க தான் கேட்கிறாங்க. விஜய் அவர்கள் தவறான வழிகாட்டுதல், கெட்ட சகவாசத்தால சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு பாஜக நிர்வாகி சமூக செயற்பாட்டாளர் திருமதி கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். வணக்கம். மேகதாட்டு விஷயத்தில் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறதா சொன்னீங்க. ஆனால் இந்த விஷயங்கள், அதாவது தண்ணீர் திறந்து விடுறது பற்றி அங்கே துவக்க பிரச்சனையில் எடியூரப்பா, பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தான் மிக கடினமாக போராட்டங்கள் எல்லாம் நிகழ்த்தினார். எங்கள் தண்ணி இங்கே திறந்து விடக்கூடாதுன்னு. இப்போ அதில் பாஜக இரட்டை நிலைப்பாடு இல்லையா? பாஜக என்பது ஒரு மாநில கட்சி கிடையாது, அது ஒரு தேசிய கட்சி. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஏற்க முடியாது. அதில் எடியூரப்பா அவர்களுக்கே அது நாளைக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கும். கர்நாடக பாஜகவுக்கும் அது தர்ம சங்கடத்தை கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு தேசிய ஒரு குறிக்கோள் இருக்காதா? அவங்களுக்கு ஒரு தேசிய தலைவர் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க அதை ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க நினைக்கணும். ஆனா அது எல்லாத்தை விட முக்கியமா நியாயத்தை செய்யணும். அரசியலுங்கிறத தாண்டி நியாயம் ரொம்ப பெருசு. அது கர்நாடகாவுக்கும் எந்த வகையிலும், மக்களை பொறுத்த வரைக்கும் கன்னட மக்களுக்கு தெரியாதுங்க, இந்த விஷயம்லாம் தெரியாது. ஏதோ யார் சொன்னா அதை கேட்டுக்கிறாங்க. இது அங்க ஒரு எலெக்ஷன் இஷ்யூவே கிடையாது. அங்க எலெக்ஷன் இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா அங்க ஏரி எல்லாம் நுரத்தட்டிக்கிட்டு இருக்கு. ரோட்ல நேத்து கூட பாத்தீங்க, ரோடெல்லாம் அந்த பாட்டோல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெண்ணுடைய உயிர் போயிடுச்சு. அது பெரிய கலாட்டா வைக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தான் அங்க எலெக்ஷன் இஷ்யூ. ஸோ தே ஹாவ் டு சூஸ் தேர் இஷ்யூஸ் ப்ராப்பர்லி. மைசூர் அரசுக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குமே காவிரி பிரச்சனை இருந்திருக்கு. இது இன்னைக்கு நேற்று இல்லை, 100 ஆண்டு காலமாக இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. அது தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு, நான் சார்ந்த கட்சி நிலைப்பாடு. தாவேக அரசு அமைந்த பிறகு ஒரு 4 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறதா? பாஜக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுதா? ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கேள்வியிலேயே பொருட்குற்றம் சொற்குற்றம் எல்லாம் இருக்கு. சட்டமன்றத்துல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பாஜக இருக்கு. நாங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்க தான் 12 வருடங்களுக்கு மேல ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க. 4 தீர்மானங்கள்ல முதல் தீர்மானத்தை சொல்றேன். நீங்க ரேபிட் ஃபயர் மாதிரி பதில் சொன்னாலும் சரி. என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதை பாஜகவும் ஆதரிச்சு இருக்கிறேன். அப்படியா? ஆமா, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், எப்ப பாடணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய எந்த கொள்கையிலும் வரலையே. மத்திய அரசு வந்தே மாதரத்தை முதலில் பாட வேண்டும், அதற்கு பிறகு வந்தே மாதரத்துக்கு பிறகு தேசிய கீதத்தை பாட வேண்டும்னு சொல்லுது. இந்தியா முழுக்க இந்த 2 பாடல்களை பாடுற இடத்துல அந்த 2 பாடல்களை அந்த வரிசையில பாடணும்னு சொல்லுது. நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள்ல முதல்ல பாடுறீங்கிறதுக்கு ஆதரவு தானே சொல்லியிருக்கிறாங்க. மேகதாட்டுல புதிய அணை கட்டுவது, அந்த அணை கட்டுவதும் அனைத்து கட்சி தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இதுல மத்திய அரசுக்கு தானே அனுப்பியிருக்காங்க. மேகதாத்து அணை புதுசா கட்டக்கூடாதுங்கிறது தமிழ்நாடுடைய நிலைப்பாடு. தமிழக பாஜகவும் அதே தான் சொல்லுது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய நீர் உரிமையை பறிக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பாஜக அரசு ஆதரவு கிடையாது. இன்னைக்கு என்ன அதுக்கு இது கொடுத்துட்டாங்களா, கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்களா? கட்டக்கூடாதுன்னு இவங்க தீர்மானம் போடுறாங்கல்ல. எப்படி தெரியுமா? திமுகவுடைய ட்ரிக் அது. செய்யக்கூடாது. ஏய், நாங்க செய்யற ஐடியாலே இல்லையே. அதெல்லாம் கிடையாது, நீங்க செய்யவே கூடாது, நாங்க செய்யவே போறது இல்லையே. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க செய்யறத நிறுத்திட்டீங்க அப்படின்னு அவங்க ஒரு கிரெடிட் எடுத்துக்குவாங்க. அது போலதான் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு மூவா தான் நான் பாக்குறேன். மேகதாத்து அணை கட்டக்கூடாது அப்படின்னு இவங்க தீர்மானம் போடுறதாலேயோ போடாததாலேயோ மேகதாத்து அணை கட்டுவது பற்றிய நிர்ணயம் நடக்காது. தீர்மானம் போடுறதுனாலலாம் நடக்காது. இங்க நீங்க உங்களுடைய எம்எல்ஏ வச்சு தீர்மானம் போடுறதுக்கு பதிலா அங்க இருக்கிறாங்களே உங்களோட கூட்டணி கட்சி தானே காங்கிரஸ், உங்க கட்சி கூட்டணி கட்சி தானே. அமைச்சர் இருக்கிறாரு இல்ல, 2 அமைச்சர், அந்த 2 அமைச்சர் கர்நாடகாவுக்கு அனுப்புங்க. இங்க தீர்மானம் போட்டா அங்க தகவல் சொல்லுங்க ஐயா. கர்நாடகாவில் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரு அரசா அது.
இதுல மத்திய அரசு எங்கேருந்துங்க வந்துச்சு? கொடுத்துட்டாங்களா? மத்திய அரசுல யாராவது எந்த துறையாவது இது கொடுத்துட்டாங்களா? என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்களா? வேற ஏதாவது பர்மிஷன்ஸ் ஏதாவது அறிக்கையாவது கொடுத்துருக்காங்களா? நீங்க எப்படி எங்களை கேக்குறீங்க? சும்மா பூச்சாண்டிக்கு உடனே மத்திய அரசு கூப்பிடுறது. நீங்க போங்க, விஜய் போறேன்னு சொன்னாருல்ல, அவங்க வராதன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? இப்ப ஒரு அமைச்சர் தலைமையில் நடக்கிற மீட்டிங்ல 2 பேரும் சந்திச்சு பேசுறதா இருக்காங்க. கர்நாடகா முதல்வரும் தமிழ்நாடு இல்ல 2 பேரும் சந்திக்கிறதா இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசுவாராங்கிறத அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்து எஃப்சிஆர். அது வந்து இந்த இடத்துல வந்து திமுக அந்த பழைய கூட்டணி புதிய கூட்டணியா இருக்கட்டும், தாவேக 2 பேரும் சேர்ந்து ஒரு லைன்ல இருக்கிறாங்க. இந்த அதாலையும் விசிகா திரு வன்னியரசு சொல்றாரு, பாஜக கொண்டு வரும் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பெரிய கண்ணாடி போட்டு பெரியார் அம்பேத்கர் கண்ணாடி போட்டு பார்க்கணும், எஃப்சிஆருக்கு வந்து வரக்கூடாது அப்படி நிற்கிறாங்க. காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஆமாங்க, அதுல வந்து எஃப்சிஆர்ங்கிறது நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். தீவிரவாத செயல்களுக்கு அண்டை நாட்டுகளிலிருந்து விதவிதமா ஹவாலால இருந்து எங்கெங்கேதோ எப்படியோ அச்சுறுத்தல் வருது. எஃப்சிஆர்னு இந்தியாவில் இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிநாட்டு பணத்தை வரைப்படுத்தும் நெறிப்படுத்தும் சட்டம்ங்கிறது, அதே போன்ற சட்டங்கள் எல்லா வளர்ந்த நாடுகளிலும் இருக்கின்றன. நாம வளர்றோம், நமக்கு வந்து அச்சுறுத்தல் அதிகமா இருக்கு. இதோ நம்ம பார்க்குறோம், ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிட்டு 30-50 கிரிமினல் கேஸ் இருக்கிறவன், கொலை கேஸ் இருக்கிறவன்லாம் வந்து மாற்றான். அதுல அண்டை நாட்டு பணம் விளையாடி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரம், அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், மைனாரிட்டியை வந்து அவங்க இது பண்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு சம்பந்தமே இல்லாம, நேத்து பாருங்க ஒருத்தன் ராபிடோ டிரைவர் அப்படின்னு வீடியோலாம் எடுத்து பயங்கரமா பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் வந்த 4 பயணிகளை. கடைசியில் பார்த்தா அவங்களும் இவனும் ஒரே சமூகம், என்ன வந்து நீ ஜாதி பேர் சொல்லிட்ட, நான் பிசிஏல போடுவேன்னு சொல்லி கடைசியில் கையும் களமா மாட்டியிருக்கான். இந்த மாதிரி பொய் கேஸுகள், பொய் நரேட்டிவ்ஸை வச்சு பண்றதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறாங்க? நீங்களும் நானும் காசு கொடுக்குறோமா? இன்னைக்கு வந்து எஃப்சிஆர்ஏல ஒரு மதத்துக்கு எதிரான சொல்றது கூட தவறு இல்லை. சர்ச்சுக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில், மற்ற இடங்கள்ல இல்லைங்க, கேரளால நம்மளை விட சர்ச் அதிகம், அவங்க அதுக்கு வந்து பெருசா எதிர்ப்பெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல. இங்க வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ மதத்துக்கும் சர்ச்சுக்கும் மிக அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன் அச்சுறுத்தலாக இருக்குது? ஏன்னா இப்ப இஷா இருக்கு, அதுவும் ஒரு என்ஜிஓ தான். ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங், அது ஒரு என்ஜிஓ தான். இப்போ இன்னும் நிறைய பேர் எல்லாருமே என்ஜிஓ தான். இன்னும் அறப்போர் இயக்கம் கூட ஒரு என்ஜிஓ தான். இவங்களுக்கெல்லாம் ஃபாரின்லேருந்து காசு வருதா? கண்டிப்பா வருது. ராமகிருஷ்ணா மடம் உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு இது, அது ஒரு எஃப்சிஆரை கண்டிப்பா அதுக்கு இருக்குல்ல. அவங்கெல்லாம் வந்து ஏன் இதை வந்து எதிர்க்கல? இஸ்லாமிய இயக்கங்கள், மசூதிகள் ஏன் இதை எதிர்க்கல? ஏன் வந்து ஒரு சில சாரார்கள் மட்டும் இதை எதிர்க்கிறாங்க? நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மோகன் லாசரஸ் எதுக்கு எதிர்க்கிறாரு? பார்க்கணுமா இல்லையா? அவரு ஏன்னா மடியில கனம் இருக்கு, அதனால அவங்களுக்கு வழியில பலம் இருக்கு. இத்தனை நாளா நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோங்க, நீங்க இப்ப நிறுத்தி இருக்கிறீங்க, அதை எப்படி நீங்க நிறுத்தலாம் அப்படின்னு நீங்க கேட்கறதா இருந்தா நான் பதில் கேள்வி கேட்கிறேன். இத்தனை நாளா அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? யாரும் உங்க பணம் நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எஃப்சிஆரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, யாருமே நீங்க பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறுத்தலை. நீங்க தாராளமா வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வாங்கி கொள்ளலாம், அந்த பணத்துக்கு கணக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. கணக்கு ஏன் கேட்குறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க வந்து ஏதோ 420 வேலை பண்றீங்க, இல்ல வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு சதி வேலையை பின்றீங்க அப்படின்னு தான் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்ச் அமைப்புகள் யாருமே வந்து சட்டவிரோதமான எந்த செயலையும் என்றுமே செய்ய மாட்டார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எஃப்சிஆர்ஏல வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? வேற யாருக்கு என்ன? வேற யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்க? திமுக கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆமா, திமுகவால கணக்கு கொடுத்துட முடியுமா? அவங்க கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. ஏவாவேலு அவர்களுக்கு நெஞ்சு வலி வந்தா கூட அவர் சிங்கப்பூருக்கு போறாரு. அவர் சிங்கப்பூருக்கு எதுக்கு போனாரு? மருத்துவத்துக்கு போனாரா இல்ல வேற ஏதாவது கணக்கு பார்க்க போனாரான்னு நமக்கு தெரியாது. லண்டனுக்கு அடிக்கடி போன வாட்டி ஆட்சியில இருந்த போது முதல்வர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போவாரு, லண்டனுக்கு போவாரு,
ஜப்பானுக்கு போவாரு, சிலது முதலீடுக்குன்னு சொல்லுவாரு, சிலது சுற்றுப்பயணம்னு சொல்லுவாரு. அந்த சுற்றுப்பயணத்துல எல்லாம் அவருக்கு என்ன ஏது அப்படின்னு யாராவது கணக்கு கேட்டாங்களா? அப்பெல்லாம் நம்ம கேட்கவே கூடாதுன்னு சொல்றது திமுகவுல நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை. காங்கிரஸ்ல சுத்தமா ஆச்சரியப்பட தேவையில்லை. காங்கிரஸ்ல அவங்க கணக்கு எப்படிங்க கொடுப்பாங்க? வதேராலேருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அவங்களால கணக்குன்ற வார்த்தையே, தமிழ்ல பிடிக்காத வார்த்தையே காங்கிரஸ்க்கு கணக்கு தான். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையாக அவங்க காங்கிரஸ் சொல்லி கொடுக்கறதையெல்லாம் நம்பி ஏமாந்து போறாங்க. எஃப்சிஆர்ல தாவேக்காக்கு எந்த ஒரு அவங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இல்லை. கணக்கு கொடுக்க மாட்டேன்னு கண்டிப்பாக விஜய் அவர்கள் நினைக்க மாட்டார். அடுத்து 4வது தீர்மானம் நீட்டு குறித்து. இதில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாஜகவை தவிர அத்தனை பேருமே அகெயின்ஸ்டா தான் இருக்காங்க. இந்த நீட்டு குறித்த இன்னைக்கு சட்டமன்ற யாரு அந்த நீட்டு வரணும்னு சொன்ன காங்கிரஸ், அதுல கையெழுத்து போட்ட திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன், இவங்கெல்லாம் கூட இப்ப அகெயின்ஸ்டா இருக்க. அதானே சொல்றீங்க? அன்னைக்கு இருந்த அப்படிதாங்க. இதுவும் மறுபடி சொல்றேன், இதுல தமிழக மக்கள் மேல அக்கறை இருக்கிறவங்க யாரும் இப்படியெல்லாம் ரொம்ப கோமாளித்தனமான சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க. விஜய் அவர்கள் தவறான வழிகாட்டுதல், கெட்ட சகவாசத்தால சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இதை நான் கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க, அறிவுரைன்னு வச்சுக்கோங்க. நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போடுறதை விட நம்முடைய கல்வி தரத்தையும் நம்முடைய மாணவர்கள் நலனையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது பெட்டர். இதை நான் சொல்றதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்கு. நீட்டை நான் எதிர்த்தவள். இன்றும் நீட்டில் பல விஷயங்கள்ல எனக்கு கேள்விகளை, விமர்சனங்களை நான் எடுத்து வைக்கிறவ. ஆனா நீங்க விமர்சனம் வைக்கலாம், அதே சமயத்துல நீங்க இந்தி திணிப்பு போராட்டம் மாதிரி ஒரு தலைமுறையுடைய வாழ்க்கையை கெடுக்கூட. நமக்கு அந்த போராட்டம் இருக்கலாம், அந்த எதிர்ப்பு இருக்கலாம். இன்னைக்கு எதிர்க்கிறவங்கள முக்காவாசி பேரு மருத்துவ கல்லூரியில வியாபாரம் செய்து கட்டண கொள்ளை அடித்தவர்கள். இன்னைக்கு அவங்க வியாபாரம்லாம் புடுங்கிட்டு போயிருச்சு. அவங்க அப்படிதாங்க கத்துவாங்க. இன்னைக்கு அடுத்தது நீங்க மதுவுக்கான சீரமைப்பை விஜய் கொண்டு வந்தாருன்னா பிரிஞ்சு அவங்க கத்துவாங்க. நீங்க வேணா பாருங்க, அதுக்கும் ஐயோ முறையோன்னு அடிச்சுக்குவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீட் இப்ப இருக்கும் பொழுது இன்னொன்னு சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலங்களும் இன்னும் யூனியன் டெரிட்டரிஸும் எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டதுல 28 பேர் ஒத்துக்கிறாங்க, ஒருத்தங்க மட்டும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னா இனிமே அந்த மாதிரியெல்லாம் சொல்லி எங்களுக்கு மட்டும் வேணாம்னு சொல்ல முடியாதுங்க. மொழியே கூட வந்துருச்சுங்க, மும்மொழியே வந்துருச்சு, நவோதயா வந்துருச்சு. நீங்க எல்லாரும் செய்யறாங்க, ஆனா அவங்க எல்லாரை விட தமிழன் நான் தான் அறிவாளி அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களை தான் அரசியல் பகடையா யூஸ் பண்றாங்கன்னு மக்கள் நினைப்பாங்க. இன்னைக்கு அப்ப படிச்சு ஏழை எளிய மக்கள், ஒரு விவசாயி மகனும் ஒரு மிக ஏழை எளிய மக்களும் ஸ்கூல்ல படிச்சதை விட நீட் என்ட்ரன்ஸ்ல நல்லபடியா தேர்வாகி எந்த ஒரு கட்டணமும் இல்லாம நல்லபடியா அவங்க சேர்றாங்க. அவங்கெல்லாம் யாரு? அவங்க தமிழக மக்கள் இல்லையா? நான் ஒத்துக்கிறேன், அனிதாவுடைய மரணத்தும் போது இருந்த சூழ்நிலை வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு. இதுல அரசியல் புரிதல் இல்லாமல் விஜய் அவர்கள், நான் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, ஏங்க திமுக ஆதரிக்குது, நீங்க உஷாராகணுமா வேணாமா? காங்கிரஸ் ஆதரிக்குது, உங்க கூட்டணியில இருக்காங்க, நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் அங்கேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அந்த நினைவே இன்னும் போகல, அவங்க உங்ககிட்ட மக்கள் நலனுக்காக இருக்காங்களா? அவங்களுடைய அரசியல் நலனுக்காக அவங்க இருக்காங்க. நாளைக்கே அந்த 2 அமைச்சரை தூக்கிட்டு நீங்க உங்களுடைய ஆளை போடுங்களேன், காங்கிரஸ் எதிர்கட்சி ஆகுதா இல்லையான்னு நான் சவால் விடுறேன். அவங்கள நம்பி நீங்க இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வரலாமா? அதை மாற்றிக்கணும். பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பளிச்சுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.